அண்மைச் செய்தி. அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதத்தை ஏற்க சபாநாயகர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நேற்று 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ததே பெரும் பரபரப்பாக ஒரு விஷயமாக பார்க்கப்பட்ட நிலையில் இன்று தொடர்ந்து மேலும் ஒரு அதிமுக எம்எல்ஏ சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பாக இந்த விஷயம் பார்க்கப்படும் நிலையில் சபாநாயகர் ராஜினாமா கடிதத்தை ஏற்கவில்லை என்பது தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். கைப்பட எழுதிய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுக்கிறார் அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கைப்பட எழுதிய ராஜினாமா கடிதத்தை கொடுக்க வேண்டும் என சபாநாயகர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கைப்பட எழுதிய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா கொடுத்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நேற்று 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா குறித்த கடிதத்தை சபாநாயகரிடம் தற்போது கொடுத்து வருகிறார். அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விஷயங்களை நம்முடன் பகிர்வதற்காக இணைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி. அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ததை மிக பெரும் பரபரப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்ட நிலையில் இன்று மேலும் ஒரு அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுத்து வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. தொடர்ந்து எம்எல்ஏக்களுடைய இந்த ராஜினாமாவை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது இவங்க மேல ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி, அனைத்து இந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி தாவல் தடை சட்டத்தின் மீது டிஸ்குவாலிஃபை பண்ணணும், இவங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை, சட்டப்பேரவை உறுப்பினர் பதவிகளை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கேட்டிருக்காரு சபாநாயகர் கிட்ட. அவர் இன்னும் ஆய்வுல வச்சுட்டு இருக்காரு. அது ஒரு ஆய்வு. 2வது, யார் கொறடா உத்தரவு பிறப்பித்தது யார், அந்த விஷயமும் 2ம் நிலுவையில் இருக்கு. அவர் விரைவில் தீர்ப்பு சொல்வார், அது குறித்த முடிவை சொல்வார்னு எதிர்பார்க்கலாம். ஆனா அவர் ஏற்றுக்கொண்டால், அந்த எடப்பாடி பழனிசாமி சொன்ன தகுதி நீக்கத்தை ஏற்றுக்கொண்டால் இவர்கள் ஆட்டோமேட்டிக்கா எம்எல்ஏ பதவியை காலி செஞ்சாகணும். அல்லது அதுக்கு மாறாக இப்போது தானே முன் வந்து விலகிறாள். நேற்றைய 3 பேரும் இன்றைக்கு இசக்கி சுப்பையாவும் சேர்த்து இவ டெக்னிக்கலா விஷயம் கையால எழுதி கொடுக்கணும்ன்றது அது சின்ன விஷயம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த 4 பேருமே தகுதி நீக்க, அதாவது தாங்களே ரிசைன் பண்ணிட்டாங்க, வேற எதுவும் கட்சியில சேர்றாங்க, வேற விஷயம். கட்சி இவங்க விலகிற முடிவை அவர் ஏத்துக்கிட்டார்னா, சபாநாயகர் நேற்றுக்கு 3 பேருடைய பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கிட்டார். இதுவும் ஏற்றுக்கொள்வார் என்றுதான் நம்ம எதிர்பார்க்கோம். அவர் சார்ந்த கட்சி ஆதரவா நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்றதுனால. அதனால இந்த 4 பேரும் 4 இடங்களை காலி ஆயிடுது. பிளஸ் ஏற்கனவே திருச்சி கிழக்கு 5 இடங்களுக்கு தேர்தல் நடத்தணும், இடைத்தேர்தல் நடத்தணும். இப்ப 4 பேர், இந்த இசக்கி சுப்பையா உள்பட திமுகவிலிருந்து அதிருப்தியாக வெளியேறிய 4 பேரும் விலகிவிட்டார்கள். எம்எல்ஏ பதவி விலகிவிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கு மேல நம்ம சட்டப்பூர்வமா எதுவும் பண்ண முடியாது. சார், சட்டமன்ற தேர்தல் முடிவை தொடர்ந்து அதிமுக இபிஎஸ் தலைமை மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டு 2 அணிகளா அவங்க பிரிஞ்சிட்டாங்க. எம்எல்ஏக்களுடைய ஆதரவும் 2 அணிகளுக்கும் கிட்டத்தட்ட 25-22 என்று இருந்த நிலையில் தற்போது குறைஞ்சிக்கிட்டே வருது. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா அதிமுகவுக்கு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையே தற்போது குறைந்திருக்கிறது. நேற்று 3 பேர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இன்னைக்கு ஒருத்தர் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இது அதிமுகவுக்கு என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? முதல்ல கேட்டது நீங்க நிர்வாக ரீதியா கேட்டீங்க, அது அந்த சட்டபூர்வமான தகவலை நான் சொன்னேன். இப்போ அரசியல் ரீதியான கேள்வி. நிச்சயமாக அதிமுக சிம்பல்ல இரட்டையலை சின்னத்தில போட்டியிட்டு வென்றவர்கள் வேற ஒரு நிலைப்பாட்டை, கட்சியினோட தலைமைக்கு முரணாக நிலைப்பாட்டை எடுத்ததன் மூலம் கட்சியினுடைய நடவடிக்கை ஆளாகிற பட்சத்தில அது ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில அவர்கள் அதிமுக உறுப்பினர்களாக கருதப்பட மாட்டார்கள். அப்படின்னா அதிமுக பலம் குறைஞ்சு போச்சு அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா இது எல்லாமே அதிகாரபூர்வமா இல்ல, அரசியல் ரீதியா விவாதிச்சுட்டு வர்றோமே தவிர அதிகாரபூர்வமா செய்யறது யார் கையில இருக்குன்னா முதல்ல சபாநாயகர். அவரும் மீறினா ஆளுநர் இதுல வருவாரான்னு தெரியாது. ஆளுநர்கிட்ட சொல்றாங்க
ஆனா சபாநாயகர் எடுக்கிற முடிவு தான் இறுதியானதுன்னு பல தீர்ப்புகள்ல வந்திருக்கிறதுனால சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறார்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா கூட எப்படி பார்த்தாலுமே இவர்களை ஒருவேளை அதிருப்தி எம்எல்ஏக்கள் மறுபடியும் இதுவரையில் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று சொல்லி இருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, அவர் கட்சியிலிருந்து நீங்கி தனியாக இயங்குவதாக சொல்லல, இதுவரையில் சொல்ல. ரெண்டு, கட்சியினோட பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று கட்சி உள் விவகாரம் தொடர்பாக பேசியிருக்காங்களே தவிர சட்டப்படியாக அவர்கள் பிளவு, அதனாலதான் நான் அதிமுகவின் பிளவு என்று நான் அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிமுக 2ஆக பிளந்தது 3ஆக பிளந்தது என்பது சரியல்ல, டெக்னிக்கலா சரியில்லை, சட்டப்படி இது சரியல்ல. ஆகையினால ஆனால் அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்த நிலையில் சிலருக்கு உடன்பாடு இல்லை என்பது மட்டும் வெட்ட வெளிச்சம். நாளைக்கு பொதுக்குழு அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள் நகர்வுகளை பொறுத்து எதிர்கால முடிவுகள் அமையும்னு நினைக்கிறேன். தவிர கட்சி பிளவுபட்டதாக நினைக்கல. கட்சியிலிருந்து ஒரு 4-5 பேர் விலகி அதிமுக வேற ஒரு கட்சியில சேர்றாங்க, அப்படி ஒண்ணு எடுத்துக்கலாம். அது வேற விஷயம். அதுக்கும் பிளவுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதிமுக பிளவுபட்டதாக நான் கருதவில்லை. டெக்னிக்கலா அரசியல் ரீதியாக 1000 பேசலாம், சட்டப்படி இதுவரையில் அது பிளவு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இதுவரையில் சட்டப்படி பிளவு அல்ல, அவ்வளவுதான். சார், இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.